வணக்கம். இது அதிர்வின் இன்றைய பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். புதையல் வேட்டைக்காக பெண் பலியிடப்பட்ட விவகாரம். ஜனாதிபதி அனுர வெளியிட்ட தகவல் என்ன? தனக்கு சொந்தமான காணியில் சிறை வைக்கப்பட்ட ரணில் பெரும் சோகத்தில் காணி உறுதிப்பத்திரங்களை ஊடகங்களிடம் சமர்ப்பித்த ஐக்கிய தேசிய கட்சி. ரணிலை காப்பாற்றும் நடவடிக்கையில் குடும்ப உறுப்பினரை கைவிட்ட ராஜபக்ச குடும்பம். அரசாங்கம் சரியில்லை என்றால் 5 ஆண்டுகளில் எங்களை விரட்டுங்கள். அனுர தரப்பு அமைச்சரின் அதிரடி பேச்சு. மஹிந்தவுக்கு எதிராக 14 வழக்குகள். பரபரப்பாகும் ராஜபக்ச குடும்பம். இலங்கை போக்குவரத்து சபை ஊழியர்கள் இன்று நள்ளிரவு முதல் வேலை நிறுத்தம். மன்னாரில் 25வது நாளாக தொடரும் போராட்டம். செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள அதிர்வு சேனலை லைக் மற்றும் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். இனி தொடர்வென விரிவான செய்திகள். பெண்ணொருவர் பலியிடப்பட்டிருக்கலாம் என்று புலனாய்வாளர்கள் நம்பும் சந்தேகத்துக்குரிய புதையல் வேட்டை சம்பவம் தொடர்பாக சிரேஷ்ட ராணுவ அதிகாரி ஒருவருக்கு எதிராக விசாரணை முன்னெடுக்கப்பட்டுள்ளதாக ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தெரிவித்துள்ளார். நாட்டில் சட்ட ஒழுங்கு சீர்குலைவு குறித்து உரையாற்றும் போது ஜனாதிபதி இந்த கருத்துக்களை வெளியிட்டுள்ளார். மேலும் அவர் தெரிவிக்கையில், பிரதி பொலிஸ்மா அதிபருடைய மனைவி புதையல் வேட்டைக்கு சென்றுள்ளார். அதே நேரத்தில் பிரதி பொலிஸ்மா அதிபர் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டுள்ளார். இதற்கிடையில் ஒரு சிரேஷ்ட ராணுவ அதிகாரியும் புதையல் வேட்டையில் ஈடுபட்டிருக்கிறார். இதில் ஒரு பெண் பலியிடப்பட்டிருக்கலாம் என்ற சந்தேகத்துடன் விசாரணைகள் நடந்து வருகின்றன. கடந்த வாரம் பெலியத்த போலீசார் ஓய்வு பெற்ற மேஜர் ஜெனரல் உட்பட 5 சந்தேக நபர்களை புதையல் வேட்டை குற்றச்சாட்டில் கைது செய்ததாக ஊடகங்கள் செய்தி வெளியிட்டன. கிராமவாசிகளிடமிருந்து கிடைத்த தகவலின் பேரில் கடந்த 23ஆம் திகதி தொலகேனவத்த பகுதியில் இந்த குழுவை கண்டுபிடித்ததாக அதிகாரிகள் தெரிவித்தனர். சந்தேக நபர்கள் தடுத்து வைக்கப்பட்டு விசாரிக்கப்படுகின்றனர். எவ்வாறாயினும் நரபலி தொடர்பான குற்றச்சாட்டுகள் குறித்து அதிகாரிகள் இன்னும் அதிகாரபூர்வமான தகவல்களை வெளியிடவில்லை என்றும் குறிப்பிட்டுள்ளார். முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவுக்கு சொந்தமான காணியில் அமைந்துள்ள சிறைச்சாலையில் அவர் சிறை வைக்கப்பட்டமை கவலைக்குரிய விடயமாகும் என ஐக்கிய தேசிய கட்சியின் தவிசாளர் வஜிர அபேவர்த்தன தெரிவித்துள்ளார். வெலிகடை சிறைச்சாலை அமைந்துள்ள 43 ஏக்கர் நிலம் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவின் பரம்பரையினருக்கு சொந்தமான காணியாகும். ஐக்கிய தேசிய கட்சியின் ஊடகவியலாளர் மாநாட்டில் வஜிர இவ்வாறு கூறியுள்ளார். அவர் தொடர்ந்தும் பேசிய போது, இந்த காணி இறுதியில் ரணில் விக்ரமசிங்க மற்றும் அவரின் குடும்பத்தினருக்கு சொந்தமானது. ரணில் விக்ரமசிங்கவை விடுதலை செய்வதற்காக நாட்டின் சகல சட்டத்தரணிகள் மற்றும் வைத்தியர்கள் விடுமுறையில் வந்து அவரை விடுதலை செய்வதற்காக உதவி செய்தனர். மேலும் அவர்கள் நீண்ட நேரம் காத்திருந்து அவரை பிணையில் எடுப்பதற்காக செய்த உதவிகளுக்கும் தவிசாளர் வஜிர அபேவர்த்தன நன்றி தெரிவித்துள்ளார். இந்த நிலையில் இன்று வஜிர அபேவர்த்தன அதன் உறுதிப்பத்திரங்களை ஊடகவியலாளர்களுக்கு வழங்கி வைத்தார். ராஜபக்ச குடும்பத்தின் கட்சியான பொதுஜன பெரமுன கட்சி முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவை காப்பாற்றுவதற்காக அணி திரண்ட நிலையில் தங்கள் குடும்ப உறுப்பினரை மறந்துள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ள முன்னாள் ராஜாங்க அமைச்சர் ஷசேந்திர ராஜபக்சவை நலன் விசாரிக்க ஒருவர் கூட சிறைச்சாலைக்கு செல்லவில்லை என தெரிய வந்துள்ளது. முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவின் மூத்த சகோதரரும் முன்னாள் சபாநாயகருமான சமல் ராஜபக்சவின் மகனான ஷசேந்திர ராஜபக்ச நிதி மோசடி குற்றச்சாட்டில் விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளார். மஹிந்த ராஜபக்சவின் முதல் ஜனாதிபதி பதவி காலத்தில் அவர் முதலில் அரசியலில் ஈடுபட்டார். நாமல் ராஜபக்ச அரசியலில் ஈடுபட்ட பிறகு சசேந்திர ராஜபக்சவுக்கு முக்கியம் அளிக்கப்படவில்லை என கூறப்படுகிறது. ராஜபக்ச குடும்பமும் பொதுஜன பெரமுன கட்சியும் ரணில் விக்ரமசிங்கவை காப்பாற்றும் பணியில் இணைந்து செயற்பட்டனர். சமல் ராஜபக்சவும் ராஜபக்சே குடும்பத்திலிருந்து முற்றிலுமாக நீக்கப்பட்டுள்ளார் என்பது சமீபத்திய செயற்பாடுகளில் தெரிய வந்துள்ளதென தென்னிலங்கை ஊடகம் ஒன்று தகவல் வெளியிட்டுள்ளது. சசேந்திர ராஜபக்சவை அரசியலுக்கு கொண்டு வருவதற்காக மஹிந்த ராஜபக்ச கோயில்கள், தேவாலயங்கள் மற்றும் கிராமங்கள் சட்டத்தை கூட மாற்றினார் எனவும் கூறப்படுகிறது. அதன் பிறகு ராஜபக்ச குடும்ப விவகாரங்களுக்காக கரிம உர திட்டம் ஆரம்பிக்கப்பட்டது. இது தொடர்பான அனைத்து பொறுப்புகளும் சசேந்திர ராஜபக்சவிடம் ஒப்படைக்கப்பட்டிருந்தது. இதன்போது பல்வேறு ஊழல் மோசடிகளில் ஈடுபட்டதாக சசேந்திர ராஜபக்ச கைது செய்யப்பட்டு விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளார். மகாவலி திட்டத்தில் கட்டப்பட்ட தனது அரசியல் அலுவலகத்தை போராட்டக்காரர்கள் அளித்ததாக போலியாக தெரிவித்து அதற்காக 88,50,000 ரூபாயை நட்ட ஈடாக அரச நிதியை பெற்றுக் கொண்டதாக சசேந்திர ராஜபக்ச மீது குற்றம் சாட்டப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது.
அரசாங்கம் சரியில்லை என்றால் 5 ஆண்டுகளில் தங்களை விரட்டுமாறு ஆளும் கட்சியின் பிரதி அமைச்சர் தெரிவித்துள்ளார். தற்போதைய தேசிய மக்கள் சக்தி அரசாங்கமே இந்த நாட்டில் உருவான சிறந்த அரசாங்கம் என வீடமைப்பு பிரதி அமைச்சர் DB சரத் தெரிவித்துள்ளார். இந்த அரசாங்கத்துடன் ஒத்துழைப்புடன் செயற்பட்டு உச்ச அளவில் சேவைகளை பெற்றுக் கொள்ளுமாறு மக்களிடம் அவர் கோரிக்கை விடுத்துள்ளார். 5 ஆண்டுகளின் பின்னர் இந்த அரசாங்கம் சரியான பாதையில் செல்லவில்லை என மக்கள் தீர்மானித்தால் ஜனநாயக ரீதியான முறையில் அரசாங்கத்தை வீட்டுக்கு அனுப்ப முடியும் என பிரதி அமைச்சர் DB சரத் தெரிவித்துள்ளார். தனக்கு எதிராக 14 வழக்குகள் உள்ளதாக முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச தெரிவித்துள்ளார். எங்கள் மீது தவறு இருப்பதாக ஆதாரங்கள் இருந்தால் வழக்கு தாக்கல் செய்யுங்கள், அதனை சந்திக்க தயாராக இருக்கிறோம் என தற்போதைய அரசாங்கத்திற்கு மஹிந்த சவால் விடுத்துள்ளதாக கூறப்படுகிறது. நேற்றைய தினம் ஊடகம் ஒன்றிற்கு கருத்து வெளியிட்ட மஹிந்த இதனை குறிப்பிட்டுள்ளார். முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவை கைது செய்து விளக்கமறியலில் வைத்ததன் மூலம் அவரை இன்று ஹீரோவாக மாற்றியுள்ளனர். நாட்டில் அனைவர் மத்தியிலும் பேசப்படும் ஒரு வீரனாக ரணில் மாறியுள்ளார். அதற்கான வாய்ப்பினை இந்த அரசாங்கம் செய்து கொடுத்துள்ளதாக மஹிந்த குறிப்பிட்டுள்ளார். இதேவேளை ரணில் பிணையில் விடுவிக்கப்பட்ட நிலையில் ராஜபக்ச குடும்பத்தினரை பற்றிய பேச்சுக்கள் அதிகரித்துள்ளன. தனக்கு எதிராகவும் பல வழக்குகள் தொடுக்கப்பட்டிருந்தன, எனினும் அவற்றினால் ஒன்றும் செய்ய முடியவில்லை என மஹிந்த ராஜபக்ச தெரிவித்துள்ளார். இலங்கை போக்குவரத்து சபை ஊழியர்கள் இன்று 27/8/2025 நள்ளிரவு முதல் ஒருங்கிணைந்த கால அட்டவணைக்கு எதிர்ப்பு தெரிவித்து வேலை நிறுத்தத்தில் ஈடுபடப் போவதாக தெரிவித்துள்ளனர். இலங்கை போக்குவரத்து சபையின் 8 தொழிற்சங்கங்களில் 7 தொழிற்சங்கங்கள் இந்த போராட்டத்தில் கலந்து கொள்ள உள்ளதோடு JVPயின் தொழிற்சங்கம் வேலை நிறுத்தத்தில் ஈடுபடவில்லை என தெரிவிக்கப்படுகிறது. இன்று பிற்பகல் நரகேன்பட்டியில் உள்ள இலங்கை போக்குவரத்து தலைமையகத்திற்கு முன்னால் அனைத்து தொழிற்சங்கங்களும் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே இதனை தெரிவித்துள்ளன. நாங்கள் ஒன்றிணைந்த கால அட்டவணைக்கு எதிரானவர்கள் அல்ல, ஆனால் இந்த நேரத்தில் அவ்வாறு செய்ய முடியாது. நாள் முழுவதும் இயக்க 6500 பேருந்துகள் தேவை, ஆனால் எங்களிடம் 4000க்கும் குறைவான பேருந்துகளே உள்ளன. அதனால் தனியார் துறையுடன் போட்டியிட முடியாது. மேலும் அமைச்சர் எங்களுக்கு பேச்சுவார்த்தை நடத்துவதற்கு சந்தர்ப்பம் வழங்கவில்லை. ஒருங்கிணைந்த அட்டவணையின்படி பேருந்து சேவையின் போது ஒரு இலங்கை போக்குவரத்து சபை பேருந்து பழுதடைந்தால் மற்றும் ஒரு இலங்கை போக்குவரத்து சபை பேருந்து வருவதற்கு பல மணி நேரம் ஏற்படும். இதற்கு முறையான ஏற்பாடு செய்யப்படும் வரை நாங்கள் பேருந்து சேவையில் ஈடுபடுவதில் விலகி நிற்கிறோம் என்று குறிப்பிட்டுள்ளனர். மன்னாரில் காற்றாலை கோபுரங்கள் அமைத்தல் மற்றும் கனிய மணல் அகழ்வு ஆகியவற்றிற்கு எதிராக முன்னெடுக்கப்பட்டு வரும் கவனஈர்ப்பு போராட்டம் இன்றைய தினம் 25 நாளாகவும் சுழற்சி முறையில் முன்னெடுக்கப்பட்டு வந்தது. இந்த நிலையில் குறித்த போராட்டத்திற்கு ஆதரவு தெரிவிக்கும் வகையில் நானாட்டான் பிரதேச மக்கள் கலந்து கொண்டு ஆதரவை வழங்கியுள்ளனர். போராட்டத்தில் ஈடுபட்ட மக்கள் பல்வேறு வாசகங்கள் எழுதப்பட்ட பதாகைகளை ஏந்தியவாறு கோஷங்களை எழுப்பி போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். மன்னாரில் புதிதாக முன்னெடுக்கப்பட உள்ள காற்றாலை மின்கோபுரம் அமைத்தல் மற்றும் கனிய மணல் அகழ்வு ஆகியவை முழுமையாக நிறுத்தும் வரை தமது போராட்டம் தொடரும் என போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள் குறிப்பிட்டுள்ளனர். இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன. மறக்காமல் அதிர்வு சேனலை லைக் மற்றும் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள்.